ஹாய்ப்பா! இல்ல என்ன பண்றீங்க? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களாப்பா? புதன்கிழமை காலையில கல்பனாக்கு வந்து காலேஜ் இருக்கு. எனக்கு பழைய ஞாபகம்லாம் வந்துருச்சு. கல்பனா காலேஜ் போகும்போது எப்படி நம்ம வந்து வீடியோ எடுப்போம். அதே மாரி பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச் எல்லாமே பண்ணி ரெடி பண்ணி அனுப்புவேன். அது மாதிரி எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் கல்பனா காலேஜ் இருக்கு. எம்பிஏக்கு ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும்னு சொல்லி வர சொல்லியிருக்காங்க. அதனால இன்னைக்கு எக்ஸாம் எழுத தான் போறாங்க கல்பனா. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் போதுமா? லஞ்ச் வந்து ஃப்ரெண்ட்ஸுங்களோட சாப்பிடுறேன். ஃபுல் டே இருக்கு காலேஜ்ன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. அதுக்கு தான் வந்து நான் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் இருக்கணும். சூப்பராவும் இருக்கணும்னு சொல்லிட்டு சப்பாத்தி மாவு கடகடன்னு பெனஞ்சு ஒரு ஹெல்த்தியான நைட்டே வந்து பச்சை பட்டாணி ஊற வச்சுட்டு அதை வேக வச்சு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, கொத்தமல்லி தழை, உப்பு, எண்ணெய் போட்டு நல்லா பெனஞ்சு பச்சையாவே எல்லாமே இது மட்டும் தான் வேக வச்சிருக்கோம். அதை பெனஞ்சு அது சப்பாத்திக்கு சுட்டு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பரா இருக்கும். அதுதான் பண்ணி குடுத்தேன். கல்பனாவும் அதுக்குள்ள நான் பிரேக்ஃபாஸ்ட் பண்றதுக்குள்ள ரெடி ஆயிட்டு வந்துட்டாங்க. ரெடி ஆயிட்டு வந்துட்டு அவங்களுக்கு டிஃபன் வச்சு குடுத்தேன். நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு கல்பனா வந்து காலேஜ் போறனால என் கால்ல விழுந்து ஆசீர்வாதம் பிளெஸிங்ஸ் வாங்கிட்டு கிளம்புறாங்க. கல்பனா காலேஜ் கிளம்புனதுமே நான் இந்த பக்கம் வந்து ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வந்து நேத்து வச்ச சாப்பாடு கொஞ்சம் பேலன்ஸ் இருந்தது. அந்த சாப்பாட்ட வந்து நானும் சாப்பிட்டுட்டு கடகடன்னு வாஷிங் மிஷின்ல துணிய போட்டேன். அந்த லிக்விட் தான் போடுறேன். அந்த லிக்விட தண்ணியில டைல்யூட் பண்ணி போடுங்கன்னு ஒரு சகோதரி சொன்னாங்க. அதனால அந்த மாரி போட்டு வீடெல்லாம் கூட்டிட்டு ரெடி ஆயிட்டு இருந்தேன். கல்பனாக்கு வாங்குன பேக் கலர் எல்லாம் கரெக்ட்டா சொன்னீங்க. இந்த கலர் தான்ப்பா வாங்குனேன். ஓகேங்க. பாய்ங்க.